அமெரிக்காவோட அணு ஆயுத கெப்பாசிட்டி இல்லைன்னா அமெரிக்காவோட அணு ஆயுத பலத்தை முக்கியமாக வெளி உலகத்துக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதும் இல்லைனா அமெரிக்காவோட அணு ஆயுதங்களால் ஒரு நாட்டை எந்த அளவுக்கு அழிவுக்குள்ளாக்க முடியுன்றதை காட்டுறதுலையும் பாம்பர்ஸோட பங்குன்றது ரொம்பவே முக்கியம். அதுலேயே அமெரிக்கா கிட்ட இப்போ உலகத்தில் இருக்கிறதுலையே அதிநவீனமான பாம்பர் விமானங்கள், குண்டுவீச்சு விமானங்கள் இருக்கிறதுனா அது அமெரிக்காவோட விமானப்படையில் மட்டும்தான். அதில் ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கிறது B-52 பாம்பர்ஸ். பல வருடங்களா இது அமெரிக்காவோட படைகளில் இருந்தாலும் ரஷ்யாவுக்கு எதிராக இப்போ வரைக்கும் குறைஞ்ச நேரத்தில் அதிகப்படியான தாக்குதலை நடத்த முடியும்னா அது இந்த ஒரு விமானத்தினால தான் பண்ண முடியும். அப்படிப்பட்ட விமானங்கள் ரஷ்யாவோட எல்லைக்கு ரொம்பவே பக்கத்தில் இப்போ ஏவுகணைகளை வீசி ஒரு பெரிய சோதனையை பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அப்படி ஏவுகணையை வீச போன அந்த ஏவுகணைகளை ரஷ்யாவோட விமானப்படை விமானங்களும் இடைமறிச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் எல்லாருக்கும் இது தமிழ் பக்ஷன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங். ஸ்வீடன், ஃபின்லாந்து நாட்டோவோட மெம்பர்ஸ். இந்த ரெண்டு நாடுகளும் குறிப்பாக சொல்லணும்னா நார்வேவும் ஃபின்லாந்தும் நேரடியாகவே ரஷ்யாவோட எல்லைகளை பகிர்ந்திருக்கக்கூடிய நாடுகள். நார்வேவு கூட பரவாயில்ல, ஒரு 200 கிலோமீட்டருக்குள்ள தான் அவங்களுக்கும் ரஷ்யாவுக்குமான எல்லை பகுதியானது இவ்வளவு நாளாக இருந்துட்டு இருக்கு. ஆனால் ஃபின்லாந்தை பொறுத்த வரைக்கும் 1000 கிலோமீட்டர்ஸையும் தாண்டி இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடைப்பட்ட எல்லையானது இருக்கு. நாட்டோவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் ஒரு மோதலானது முதல் நாள் வெடிச்சதுனாலே அது அணு ஆயுத போர்ல தான் போயிட்டு முடியும். இல்லைன்னா அணு ஆயுத போருக்கு தான் அது வழிவகுக்கும். அதை தாண்டி கன்வென்ஷனல் வெப்பன்ஸை வச்சு வார் நடக்கிறதுன்றது இந்த இடத்துல ஒரு இம்பாசிபிளான விஷயம். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல உண்மையிலேயே நாட்டோ ரஷ்யாவை அழிக்கணும்னு நினைச்சாங்கன்னா ரெண்டு பகுதிகளை குறி வச்சா போதும். ஒன்று சென்ட் பீட்டர்ஸ்பர்க் மாகாணம், இன்னொன்று மாஸ்கோ. இந்த ரெண்டு நகரங்களை அணு ஆயுதங்களை ஏவி அழிச்சிட்டாங்கன்னா ரஷ்யாவோட பாப்புலேஷன்ல 70% அதிகமாக அழிச்சிட முடியும். ஏன்னா ரஷ்யா நிலப்பரப்பு வயசு ஒரு பெரிய நாடா இருந்தாலும் அவங்களோட மக்கள் தொகை, அதிகமான மக்கள் வசிக்கக்கூடிய இடம்ன்றது இந்த ரெண்டு பகுதிகளில் மட்டும்தான். ஒட்டுமொத்த ஜனத்தொகையில 70% மக்களுக்கும் அதிகமாக இந்த இடத்துல இருக்கிறதுனால மற்ற பகுதிகளில் ரொம்ப கம்மியான எண்ணிக்கைகளில் தான் ரஷ்யாவோட குடிமகன்கள் இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் அணு ஆயுதங்கள்ன்றது ரஷ்யாவோட ரிட்டாலியேஷன் அட்டாக்கு தேவையான அணு ஆயுதங்கள்ன்றது அந்த பகுதியில் தான் அதிகமாக வைக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த சம்பவம் எப்படி நடந்திருக்குன்னா அமெரிக்காவோட 2 B-52 வகை பாம்பர்ஸ் சமீப ரஷ்யாவோட எல்லையை ஒட்டி இன்டர்நேஷனல் ஏர் ஸ்பேஸ்ல பறக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த செய்திகள் எல்லாமே ஏற்கனவே கேட்ட மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அடிக்கடி இந்த மாதிரி நடந்திருக்கும். நம்மளே ரஷ்யாவோட ஏர் ஸ்பேஸ்க்குள்ள என்ட்ராக முயற்சி பண்ண B-52 பாம்பர்ஸை ரஷ்ய விமானப்படையை சேர்ந்த விமானங்கள் எப்படி இன்டர்செப்ட் பண்ணுச்சு, எப்படி அந்த மோதல் போக்கு அந்த இடத்துல தவிர்க்கப்பட்டுச்சுன்றத ஒரு 3 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோல பார்த்திருப்போம். அப்போவாச்சும் பரவாயில்ல, ரஷ்யாவோட ஏர் ஸ்பேஸ்க்குள்ள நுழையறதுக்கு தான் அவங்க முயற்சி பண்ணியிருந்தாங்க. இப்போ ரஷ்யாவோட ஏர் ஸ்பேஸ்க்குள்ள நுழையல, இன்டர்நேஷனல் ஏர் ஸ்பேஸ்ல இருந்து பறந்துட்டு இருந்த அந்த விமானங்கள் ஃபின்லாந்தோட எல்லைக்கு ரஷ்யாவோட பார்டர்ல இருந்து சில கிலோமீட்டர்ஸ் தொலைவில் டெஸ்ட் பாம்ஸ், சோதனை குண்டுகளை வீசி இருக்காங்க. இது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. நார்மலா ஒரு எக்ஸசைஸ் நடக்கிறப்ப கூட ஒரு நாட்டோட எல்லைக்கு பக்கத்துல இந்த மாதிரி குண்டுகளை வீசி சோதனை பண்ண மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட தொலைவான இடத்துல இருந்து இல்ல அதுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த டெஸ்டிங் ரேஞ்சஸ்ல இருந்து மட்டும்தான் இந்த மாதிரி சம்பவங்களை பண்ணுவாங்க. ஆனா இப்ப ஏன் இதை அமெரிக்கா பண்ணிருக்காங்க? குறிப்பாவே ஒரு நாட்டோட எல்லைக்கு பக்கத்துல பறக்கிறது, ஒரு விமானப்படை எதிரி நாட்டோட எல்லைக்கு பக்கத்துல பறக்குதுன்னா அங்க என்ன விதமான வேலைகள்ல அவங்களால ஈடுபட முடியும், இல்ல என்னெல்லாம் விஷயங்களை அந்த இடத்துல பண்ணுவாங்க? ஒண்ணுமே இல்லை, சிம்பிளான ரீசன் தான். ஒரு நாடு இருக்கு, ரஷ்யா, அமெரிக்கா, பாகிஸ்தான், இந்தியா, இதில் எந்த பேருமே வேண்டாம். ஒரு நபர் இருக்காரு, இல்லை இன்னொரு நபர் இருக்காங்க. நோட்டமிடுதல்னு ஒரு வார்த்தை இருக்கு. இதை எத்தனை பேர் எல்லாருமே பார்த்துருப்போம். அடிக்கடி செய்திகளை பார்க்குறோம். இல்லை ஏதாச்சும் ஒரு டார்கெட்டட் கில்லிங் நம்ம ஊர்லேயே கூட நடந்ததா இருக்கட்டும்னா ஒரு நபரை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட ஒட்டுமொத்த நடமாட்டத்தை அவங்களோட டேட்டாக்குள்ளே கொண்டு வருவாங்க. இந்த நேரத்துக்கு எங்கெல்லாம் போறாரு, இந்த நேரத்துக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவரோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை கலெக்ட் பண்ணி, இல்லை வேற யாராச்சும் ஒருத்தவங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்பை நெட்வொர்க்கை ஒருத்தவங்க வச்சிருக்காங்கன்னு கூட இதே மாதிரி தான் நடக்கும். அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸை ஃபாலோ பண்ணி அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்றதை இவங்களோட டேட்டா பேஸ்க்குள்ளே கொண்டு வந்தாங்க. இதே தான் ஒரு நாட்டுக்கும் பொருந்தும். இப்போ நேரடியாக எடுத்தோம் கவுத்தோம்னு சொல்லிட்டு ஒரு நாட்டுக்குள்ள பிரச்சனை வருது, இல்லை ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு நடுவில் போர் வருதுன்னா அந்த இடத்துல எதையுமே பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் எந்தெந்த இடத்துல அவங்களோட செக்யூரிட்டி பிரீச் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ ஒரு நாட்டோட எல்லைன்றது பல ஆயிரம் கிலோமீட்டர் ஒட்டுமொத்த எல்லைன்றது. அதில் எல்லா இடத்துலையுமே அடிச்சுட்டு நுழைய முடியாது. எல்லா இடத்துலையும் டிஃபென்ஸ்ன்றது ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்ல முடியாது. எந்தெந்த இடத்துல வீக் பாயிண்ட்ஸ் ஆனது இருக்குது.
இப்போ ஒரு நாட்டுக்கு வந்து இயற்கையாகவே சில இடங்கள் அரணா இருக்கும். அந்த இடத்துலலாம் எதிரி நாடுகள் என்னதான் முயற்சி பண்ணாலும் அவங்களோட மேக்ஸிமம் எஃபர்ட்டை போட்டாலும் அந்த இடத்த தொட்டு கூட பார்க்க முடியாது. ஆனால் அதுவே இன்னொரு இடத்துல ரொம்பவே ஈஸியான வழியாக இருக்கும். வெளியில் பார்க்குறதுக்கு அது ஒரு காடு மாதிரி இருக்குது, இல்லை வெளியில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அந்த இடம் டஃப்பாக நிறைய ஃபென்சிங் எல்லாம் போட்டு வச்சு அந்த எல்லையை அவங்க ஸ்ட்ராங் பண்ணி வச்சுருந்தாலும் இயற்கை அந்த இடத்துல அவங்களுக்கு ரொம்ப ஒரு பேருதவியாக இருக்கும். ஒரு சின்ன புஷ் பண்ணால் போதும், எதிரியோட டிஃபென்சஸை உடச்சிக்கிட்டு நம்ம அந்த இடத்துல இருந்து உள்ள ஃபார்வர்ட் ஆகி போகலான்ற அந்த ஒரு நிலைமை இருக்கும். ஸோ அந்த மாதிரி நாளைக்கு ஒரு போர் வந்துருச்சு, இல்லை அந்த மாதிரி ஒரு சூழல் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் வந்துருச்சுன்னா என்ன பண்ணணுன்றதை அமெரிக்கா முதல்ல முடிவு பண்ணணும். ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் எல்லா பகுதிகளையும் அவங்களால நுழைய முடியாது. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஈஸியஸ்ட் வே டு அப்ரோச்னா ஃபின்லாந்தோட பார்டர் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளும் உக்ரைன் மட்டும்தான். மற்றபடி அந்த பக்கம் நார்த் சைடில் ஆர்டிக் போல் பக்கம் போனாங்கன்னா அங்கே பனின்றது ஒரே நிலையில் இருக்கும். ஈஸியாக அவங்களால செக்யூரிட்டியை பிரீச் பண்ணி உள்ளே வர முடியாது. பத்தாவது குறைக்க ரஷ்யாவோட ராணுவ தளங்களும் அந்த பக்கம் இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் ஜப்பான் பக்கம் வந்தாங்கனாலும் இல்லை மற்ற பகுதிகளில் இருந்தும் ரஷ்யாவுக்குள்ள அவங்களால ஈஸியாக நுழைய முடியாது. சைபீரியன் ஃபாரஸ்ட்ன்றது ரொம்பவே திக்னஸ் அதிகமான காடுகள். அந்த காடுகளுக்குள்ள எங்கே என்ன இருக்குன்றதையும் அவ்வளோ சீக்கிரத்தில் சேட்டலைட்ஸால் கூட கண்டுபிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காட்டு பகுதி நிறைஞ்சிருக்க இடம். ஸோ இந்த ஒரு ஈஸியஸ்ட் ஜோன் மட்டும்தான் நாளைக்கு அமெரிக்கா வர்சஸ் ரஷ்யான்ற பிரச்சனை வந்தாலும் முதல்ல அமெரிக்காவால் இந்த இடத்துல டார்கெட் பண்ணப்படும். இப்படி அவங்க டார்கெட் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெகானசன்ஸ் மிஷனை அந்த இடத்துல கண்டக்ட் பண்ணணும். அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? எந்தெந்த இடத்துல ரேடார் இருக்கு? ரேடார் இல்லாமல் இன்னைய போர் சூழல்ன்றது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. ரேடார் எதுக்கு தேவை? எல்லாத்துக்குமே தேவை. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆக்டிவிட்டீஸ்க்காக இருக்கட்டும், இல்லை உள்ள வரக்கூடிய எதிரியோட விமானங்களை நியூட்ரலைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ரேடாரோட உதவின்றது இந்த காலகட்டத்தில் தேவை. அந்த ரேடார்கள் எந்தெந்த இடத்துல நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு? ரஷ்யாவோட தென்கோடி மூலையில் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு விமானம் வந்தால் கூட அதை மாஸ்கோவில் இருக்கக்கூடிய மேட் ஒரு கான்செப்ட் இருக்குது தெரியுமா? ரஷ்யாவோட ஒரு முக்கியமான ரிட்டாலியேஷன் சிஸ்டம், அதோட ரேடார்ஸால் பிக் பண்ணி மாஸ்கோவோட பங்கரில் இருக்கக்கூடிய அந்த கமெண்ட் சென்டருக்கு அதோட டார்கெட்ஸை அனுப்ப முடியும், அதோட குவாடினேட்ஸை அனுப்ப முடியும். ஸோ அந்த ரேடார்ஸை முதல்ல அடிக்கணும். அந்த ரேடார்ஸை அடித்து முடிச்சதுக்கப்புறமா ரஷ்யாவை டெக்னிக்கலி பிளைண்ட் பண்ண மாதிரி தான். என்னதான் வந்து ரஷ்யா ஆக்டிவாக இருந்தாலும் விமானங்கள் எந்த இடத்துல வருது, ஏர்கிராஃப்ட்ஸ் எந்த இடத்துல வருது, எந்த இடத்துல படைகள் அதிகமாக செய்கிறாங்க, எந்த இடத்துல எத்தனை விமானம் வருதுன்றது தெரியாதப்போ நேச்சுரலாக அந்த நாடை குருடாக்கின ஒரு கான்செப்ட் தான். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் அமெரிக்கா என்னெல்லாம் பண்ணுறத ஒரு சின்ன ஒத்திகை மூலியமா ரஷ்யா வந்து இந்த இடத்துல நம்ம அடிக்க போனால் அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது, இந்த இடத்துல ரஷ்யா வந்து நம்ம செக்யூரிட்டி பிரீச் பண்ண போகிறோம்னா அதுக்கு ரஷ்யாவோட ரெஸ்பான்ஸ் என்ன இருக்குது, இந்த ஏர் பேசஸில் எந்தெந்த வகையான விமானங்கள் இருக்குது. ஏன்னா நார்மலாக இப்படி ஒரு பாம்பர் போதுன்னா பாம்பர் மட்டும் தனியாக போகுது. எஸ்கார்ட்டுக்கு போகக்கூடிய விமானங்கள் அது கூடவே சேர்த்து எலக்ட்ரானிக் வார்ஃபேர் விமானங்களும் அந்த இடத்துல கூட சேர்ந்து உள்ளே போகும். இப்படி எல்லாம் போகிறப்போ ஒரு கம்ப்ளீட்டான டேட்டா பேக்கேஜ் மாதம் இந்த மாதிரி சம்பவம் ரிப்பீட்டடாக நடக்கும். ஆனால் ஒவ்வொரு தடவையும் இவங்க பண்ணக்கூடிய பேட்டர்ன்றது தான் மாறும். ஓகே, போன மாதம் இது முடிஞ்சிருச்சு, இந்த மாதம் இதை பண்ணுறோம், அடுத்த மாதம் அதை பண்ணுறோன்னு அவங்க பண்ணக்கூடிய அந்த பேட்டர்ன் மட்டும்தான் மாறும். இப்படி மாற்றி இவங்க இந்த பேட்டர்னில் பண்ணிட்டு இருக்கிறதுனால கம்ப்ளீட்டான ஒரு டேட்டா பேஸ்ன்றது இந்த இடத்துல கிடைக்கும். இப்போவும் அதே மாதிரி ஒரு பணிகளுக்காக தான் அந்த விமானம் வந்திருக்கு. ஆனால் இந்த டைம் போன தடவை ஜஸ்ட் செக்யூரிட்டி பிரீச் மட்டும் தான் நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணப்பட்டுச்சு. ரஷ்யாவோட விமானங்களால் அந்த விமானங்கள்ன்றது இன்டர்செப்ட் பண்ணப்பட்டுச்சு. ஆனால் இப்போ அதையும் தாண்டி இந்த டெஸ்ட் பாம்ஸ்னு சொல்லக்கூடிய சோதனை குண்டுகளை வீசி இருக்கிறதா இந்த இடத்துல டென்ஷன்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இது வந்து நார்மலான ஒரு டெஸ்டிங் கிடையாது. இதுக்கு முன்னாடி இது மாதிரி ப்ரீ பிளான்டவோ இல்லை ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் முன்கூட்டியே தகவல் கொடுக்கறது எதுவுமே கொடுக்கப்படல. திடீர்னு பார்த்தோன்னா ரஷ்யாவோட எல்லையை ஒட்டி இந்த விமானங்கள் பாம்பர் விமானங்களானது பறந்து வருது. அதை இன்டர்செப்ட் பண்ணதுக்காக ரஷ்யாவோட Su-27 விமானங்கள் ரஷ்யாவோட நியரஸ்ட் ஏர்பேசஸ்ல இருந்து இவங்களை இன்டர்செப்ட் பண்ணதுக்காக கிளம்புது. அப்படி கிளம்புனதுக்கு அப்புறம் ரொம்ப க்ளோசஸ்ட் ரேஞ்சில் இந்த விமானங்கள் பறக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கால் சைன்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. விஷுவலாக ஒரு விமானி இன்னொரு விமானியை பார்த்து அவரோட ஐசைட்டுக்குள்ள அவங்களுக்குள்ள அந்த கம்யூனிகேஷன்ஸை சயின்ஸ் மூலமா டிரான்ஸ்ஃபர் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல அந்த அளவுக்கு க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸில் ரஷ்யாவோட விமானப்படை விமானங்கள் Su-27 இன்டர்செப்டார்ஸ் இந்த இடத்துல அமெரிக்காவோட விமானங்களை இன்டர்செப்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி ரஷ்யாவால் அமெரிக்க பாம்பர் விமானம் இன்டர்செப்ட் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா தான் அவங்களோட அந்த குண்டுகளை ஃபின்லாந்து ஒட்டி இருக்க ரஷ்ய பார்டர் பகுதிகளில் இந்த இடத்துல வீசியிருக்காங்க. இது உண்மையிலேயே ரஷ்யாவுக்கு ஒரு எச்சரிக்கை மணி மட்டும்தான். நாளைக்கு இந்த இடத்துல விழுந்த சோதனை குண்டு ஒரு அணு ஆயுத குண்டா இருந்துச்சு, இல்லை அணு ஆயுதம் சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு வெடிப்பா இருந்துச்சுன்னா அது ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். ஆனால் இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு மெக்கானிசம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து சிம்பிளாக சொல்லலாம், இப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ரஷ்யாவும் சாதாரணமான ஆள் கிடையாதுங்க. ஒரு பக்கம் ஜப்பானோட ஏர் ஸ்பேஸை வயலேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி அவங்களும் எல்லா இடத்துலையும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவங்களாச்சும் பரவாயில்ல, அமெரிக்கா ஏர் ஸ்பேஸ்க்குள்ள நுழையத்துக்கு தான் முயற்சி பண்ணியிருக்காங்க. அலாஸ்காவோட ஏர் ஸ்பேஸில் ரஷ்யாவோட விமானங்கள் நுழைஞ்ச கதையெல்லாம் இருக்கு. சமீபத்தில் கூட நம்ம பார்த்துருப்போம், துருக்கி வந்து எப்படி ரஷ்யாவோட விமானத்தை சுட்டு வீழ்த்தினாங்க. வெறும் 600 மீட்டர் உள்ள போனதுக்காக சுட்டு வீழ்த்தினாங்க. ஆனால் கிலோமீட்டர் கணக்கில் அலாஸ்கன் ஏர் ஸ்பேஸ்க்குள்ள ரஷ்யாவோட விமானங்கள் இருந்திருக்கு, பாம்பர்ஸும் இருந்திருக்கு, ரஷ்யாவோட ஃபைட்டர் ஜெட்ஸும் இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த ரெண்டு நாட்டுக்குள்ள நடக்கிற சம்பவங்கள் ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் மாதிரி தான். நீ பெரியவனா நான் பெரியவனா, நீ பண்றியா நான் பண்றியான்னு இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்துட்டு இருக்கு.
இது மேஜராக என்றைக்கும் வயலேஷன் ஆகாத வரைக்கும் சிக்கல் இல்லை. ஆனால் திடீர்னு எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஏதாச்சும் ஒரு நாடு அந்த இடத்துல ட்ரிகர் ஆனாங்க, இல்லை வேற ஏதாச்சும் ஒரு விதத்தில் இன்டெரக்டாக அடிச்சுட்டே இருக்கப்ப ட்ரிகர் ஆனாங்கன்னா இந்த மாதிரி ரிப்பீட்டடாக பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அந்த ட்ரிகர் பாயிண்ட் வந்துருச்சுன்னா இதில் அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்படி ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு எதிராக விமானங்கள் அனுப்புறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது நல்லதா கெட்டதா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் விடுபடுறது உங்கள் எல்லாருக்கே